பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை எபேசியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம் சொல்லுகிறது பாருங்க. அடிமையானாலும் சுயதீனமானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே கர்த்தரிடத்தில் பலனை அடைவார் என்று அறிந்து மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒவ்வொருவரும் செய்கிற நன்மையின் தக்க பலனை அடைவான் என்று அறிந்து. அப்ப நம்ம எந்த காரியத்தை என்ன செய்கிறோம், எப்படி பேசுகிறோம், யாரை பற்றி என்ன குறை கூறுகிறோம், அப்ப அந்த வார்த்தைகள்லாம் கர்த்தர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஒவ்வொருவருக்கும் எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். வாயின் வார்த்தைகளில் நடக்கையில் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்தில் பலனை அடைவான் என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல், சிலரை நீங்க பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறோன்னு சொல்லுவாங்க. ஊழியம் செய்கிற மனுஷர் பார்க்கிற, மனுஷரை பிரியப்படுத்துகிற, அப்படி அல்ல. மனுஷரை பிரியப்படுத்துகிற ஊழியம் அல்ல, தேவனை பிரியப்படுத்துகிற ஊழியமா இருக்கணும். தேவனுக்கு உகந்ததா இருக்கணும், தேவனுக்கு சித்தமா இருக்கணும், இயேசுவுக்கு சித்தமுள்ள ஊழியத்தை செய்ய வேணும். அல்லேலூயா. அப்ப மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு, அதுலயே பாருங்க, நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். அல்லேலூயா. இப்ப நம்முடைய விருப்பம் இல்லாமல், வெறுப்போடு அல்ல, வெறுப்போடு அந்த ஊழியத்தை செய்தாலும் தேவன் அதுல பிரியப்படுகிறவர் அல்ல. அல்லேலூயா. அப்ப நல்லா என்ன பண்ணணும், உற்சாகமா ஆண்டோட நீங்க எந்த விதத்துல ஆண்டோருக்கென்று செய்கிறீங்களோ, ஒரு சுவிசேஷம் சொல்லுகிறீங்களா, அது தேவனுக்கென்று, நான் தேவனுக்காக செய்கிறேன் அப்படி என்று ஒரு சுவிசேஷமானாலும் சரி, ஒரு சபையை நீங்கள் பெருக்கினாலும் சரி, சபையை பாய் போட்டால், ஒரு சேர், எந்த இடத்துல ஊழியத்துல சபைக்குள்ள ஒரு காரியத்தை செய்கிறீங்கன்னா அது மனுஷர் பார்க்கிறவங்களோ அல்லது ஊழியக்காரர் பார்க்கணும், என்னைய பெருமையா பேசணும் அல்ல. யாரும் கர்த்தர் நம்மை பார்த்து என்ன சொல்லணும்னா, எனக்கு பிரியமான மகன், எனக்கு பிரியமான மகள் என்று இயேசு சொல்லணும். அல்லேலூயா. அப்ப மனுஷர் பிரியப்படுத்துறன் என்று ஊழியத்தை செய்யக்கூடாது. தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். தேவன் நம்மளை பார்த்து நம்மளை தேவன் உற்சாகப்படுத்த வேண்டும். அப்படியா கர்த்தருக்கென்று செய்யும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவனவன் செய்யக்கு தக்க பலனை கொடுக்கிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வோம், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வ வல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்று மாறாத எங்களுடைய நல்ல தகப்பனே உங்களுடைய பரிசுத்த கரத்துல தருகிறோம். வார்த்தையை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவனையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன்.